தியாக தீபம் அண்ணன் திலீபன் அவர்களுக்கு வணக்கம் செலுத்திய இசையமைப்பாளர் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். எந்த இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகில் மிக முக்கியமான இசையமைப்பாளராக வந்து கொண்டிருக்கிற சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் இந்த செயலை செய்திருக்காரு. நிச்சயமாக இது பாராட்டத்தக்க செயல். அவருக்கு மென்மேலும் இது மாதிரியான சோஷியல் விஷயங்களில் இன்வால்வ் ஆகுறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் அவருக்கு வைக்கிறோம். அது அவருடைய விருப்பம் இருந்தாலும் ஒரு தமிழ் தேசியவாதியாக இந்த விஷயத்தில் நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறது தவறில்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை செய்யும்போது அங்கே சுற்றி இருக்கவங்க மற்றவங்க எடுத்த அந்த புகைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அண்ணன் அவர்களே அவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயோ அல்லது இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயோ இந்த மாதிரி பதிவிட்டாங்க அப்படின்னா, அண்ணன் திலீபன் அவர்களுடைய மரணத்திற்கான காரணம் என்ன, அது எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் ஈழம் தேவைங்கிற பல கேள்விகள் இந்த இடத்துல வரும். அப்படி வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான விடிவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக விரைவிலே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற உலக மக்கள் வந்து அதை ஒரு பெரிய பொருட்டாக ஏற்பதே கிடையாது. 1,50,000க்கும் மேலே மக்களை இழந்து இன்னும் நாங்கள் எங்களுக்கு எப்பொழுது நீதி கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கான நாடு எப்பொழுது கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த விஷயம் நடக்காமல் போகிறதுக்கான காரணம் இந்த உலக மக்களுடைய அமைதிங்கிறது தான். அதற்காக ஒரு சில நபர்கள் மட்டுமே கத்திக்கொண்டே இருந்தால் அது நடக்காது. அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர்ந்தால்தான் அது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு விடயமாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதனால் அண்ணன் அவர்கள் வந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் அப்புறம் ட்விட்டர் பக்கத்துலேயும் இன்னும் பல இடங்களில் வந்து நீங்கள் பெரிதாக இல்லைனாலும் அவருடைய புகைப்படத்துக்கு நீங்கள் வணக்கம் செலுத்தியதை இப்போ நான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த படத்தை போட்டாலே போதுமானது. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது அவருடைய தியாகங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். எத்தனை நாட்கள் வந்து தண்ணீர் குடிக்காமலே ஒரு மனிதன் வாழ்ந்து ஒரு உயிரை விட்டிருக்கான் ஒரு நாட்டுக்காக அப்படின்னா, அதுவும் வரப்போகிற ஒரு நாட்டுக்காக அப்படின்னா, அவனுடைய விடுதலை வேட்கை எப்பேற்பட்டது அப்படிங்கிறது இளைய சமுதாய மக்களுக்கு நிச்சயம் புரிய வைக்கும். அதற்காகத்தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். மேலும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் செய்திருக்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நான் வைத்த அந்த கோரிக்கை சரியா அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றதையும் சேர்த்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.